வீரபாண்டிய கட்டபொம்மன் ஒரு தொலைத்தொடர்பு எக்ஸ்பர்ட்டா இருந்திருக்காரு. இன்னைக்கு அதை பத்தி தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். 18ஆம் நூற்றாண்டுல பாளையங்கோட்டையோட அரசனா இருந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் பிரிட்டிஷ்க்கு எதிராக போராடிட்டு இருந்தாரு. அவரோட கோட்டைகள்ல நிறைய வீரர்கள் இருந்தாங்க. அந்த காலத்துல கம்யூனிகேட் பண்றதுக்கு அவர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, அடுத்து என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட பிசினஸ் சின்னதா இருந்தாலும் சரி பெருசா இருந்தாலும் சரி உங்க பிராண்டை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா அஷ்டா கிரியேட்டிவ்ஸ்ங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு டிஎம் பண்ணுங்க. அதுல யூஏ யூஎக்ஸ் டிசைன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் வெப் டெவலப்மெண்ட் எல்லாமே அஃபோர்டபுளான ரேஞ்ச்ல போயிட்டு இருக்கு. மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. அந்த காலத்துல போன் கிடையாது, டெலிகிராம் கிடையாது. அதனால அவங்க எப்படி கம்யூனிகேட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, மரத்தோட சத்தத்தை வச்சும் விளக்கோட ஒளியை வச்சும் தான் கம்யூனிகேட் பண்ணாங்க. இது தமிழர்களோட சொந்த டெலிகிராம் முறைன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம பேசுற கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அவங்க பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்காங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா டெய்லி ஃபேக்ட்ஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.